ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான பொருளை வச்சு சூப்பரான ஹேர் டேங்க. இதை வந்து நீங்கள் டக்குன்னு எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை ரெடி பண்ணி இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெறும் தேங்காய் நீங்கள் டெய்லி தலைக்கு அப்ளை பண்ணுற தேங்காய் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு வந்து இது நல்லா பிடிச்சிக்கும். நீங்கள் அழகாக போயிட்டு வந்துட்டு மெதுவாக நீங்கள் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கலர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நிற்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு கூட சொல்லுவேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. இயற்கையான பொருளை வச்சு செம்மையாக ஒரு 5 நிமிஷத்தில் செம்மையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. செம்மையாக ரெடி பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் சீயக்காத்தூள் போட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து டை அடித்த மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு நிரந்தரமான ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கீழே போட்டதுக்கப்புறம் கூட நம்ம கை எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் டை செய்கிறதுக்கு ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இரும்பு பாத்திரமாக இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா அடிக்கணுமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக முருங்கை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முருங்கை இலையை இது கூட நான் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. மண்ணு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அலசி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வறுபட்டு வரும். நல்லா வந்து வறுவிடுது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நம்ம பச்சை இலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும். இதை நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. நல்லா கருகிற மாதிரி வந்து வறுபட்டு வரணும். கூடவே வந்து நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெறும் முருங்கை இலையை மட்டும் போட்டால் ரொம்ப நாள் ஆகும் கலர் வந்து நம்மளுக்கு கருப்பாகிறதுக்கு. உடனே வந்து கலர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். இது கூட நம்ம ஒரு சில பொருட்களை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து நல்ல இரும்பு சத்து, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்க்குற அந்த பொருளெல்லாம் ஒவ்வொரு சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப முடி வந்து உடனே நிரந்தரமாக நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு கருப்பாக கொடுக்கும். அதனால தான் வந்து கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை தனியாக சேர்க்காமல் இந்த மாதிரி பொருள்களோடு சேர்த்து பண்ணினீங்க அப்படின்னா செம்ம கலராக நிரந்தரமாக உங்களுக்கு முடி வந்து கருப்பாகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரையை மட்டும் போடாமல் இது கூட கொஞ்சம் 2 பொருள் நம்ம சேர்த்துறோம். இது வந்து நீங்கள் கருவேப்பிலை மட்டுமே போட்டாலே போதும். ஆனால் இது கூட நான் இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறேங்க. எப்போவுமே முடியை வந்து சூப்பராக உடனே கருப்பாக வச்சுக்கூடியருக்கு ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். வேண்டாம் அப்படின்னாலும் இந்த 2 பொருளே உங்களுக்கு போதும். செம்மையாக வந்து கருப்பாகும் முடி. இருந்தாலும் நான் அந்த பொருளும் கூட சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டு வருது. இப்போ பாருங்கள், நல்லா கருகிருச்சு பாருங்கள். 2 இலையுமே நல்லா ஒரே மாதிரி வந்து நல்லா வந்து கருகிருச்சு. அந்த முருங்கைக்கீரை மட்டும் கொஞ்சம் அந்த பச்சை மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் நல்லா டோட்டலாக வறுபடட்டும். இப்போ வந்து அந்த கடாயில் இருக்கிற சூடே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிறதெல்லாம் நல்லா ரெடி ஆயிரும். அதனால் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. கொஞ்சம் வெதுப்பாக ஆடுற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா பவுட்ரு பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஆற வச்சுக்கோங்க. நம்ம தட்டில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அப்படியே ஆறிடும் நல்லா. இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. எல்லா வீட்லேயுமே நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, இதை வச்சுட்டு இதை அப்படியே இந்த மாதிரி வந்து பொடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை மறுபடியும் வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திப்பாக தான் இருக்கும். இதை வந்து திரும்ப
இப்போ நல்லா சூப்பராக வந்து பொடி அப்படியே சலிச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே நல்லா ஹெல்ப் பண்ணும். தேங்காய் எண்ணெயில் தடவிட்டு போயிட்டு வந்து கூட மெதுவாக குளிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் கை. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துகிட்டு மீதியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். மற்றதை வந்து மீதி இருக்கிற பவுடரை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட அடுத்ததாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக காப்பி பவுடர் சேர்க்க போகிறோங்க. இந்த காப்பி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான காப்பித்தூள் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து கூட சேர்த்துக்கோங்க. இந்த காப்பி பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா முடியை வந்து டக்குன்னு உங்களுக்கு கருப்பாக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த காப்பி பவுடர் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதில் நீங்கள் எந்த தேங்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தேங்காய் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆம்லா எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் தலைக்கு தேய்க்கிறதுனால நெல்லிக்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்மளுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் காப்பி பவுடர் சேர்த்து ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு முடியை வந்து நல்லா டோட்டலாக கருப்பாக்கி கொடுக்குங்க. சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த நிரந்தரமாக்கி கொடுக்கும். அதனால தான் நான் வந்து காப்பி பவுடர் வந்து சேர்த்துட்டேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காப்பித்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையை மட்டுமே நீங்கள் போட்டாலுமே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். ரொம்பவும் கெட்டியாக எடுக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயில் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அப்ளை பண்ணால் தலையில் நல்லா வந்து நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து காப்பி பவுடர் போட்டு நீங்கள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ஒயிட் ஹேர் இப்போ தான் ஆரம்பிக்குது, அந்த இடத்துல மட்டும் ரெடி பண்ணால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சும்மா அப்படி கையில் தொட்டிங்கன்னா கையிலே வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பிடிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முடியில் வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா பிடிக்கும். ரொம்ப சூப்பராக நல்ல நான் ஒரு எப்படி கலர்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து டார்க்காக வந்து நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கு. இதோட நம்ம காப்பி தூள் சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கலரு. இதை வந்து நம்ம தலையில் வந்து எல்லா ஹேர் டை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எடுத்து நீங்கள் டச் பண்ணி விட்டுக்கலாம். டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் விட்டுருங்க. அப்புறம் நார்மலான சீயக்காத்தூள் போட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வாங்க. இது நல்ல ஒரு 2-3 வாரத்துலேயே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக நிறைய முடியை வந்து சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு கருப்பான முடியை வந்து வளர வரைக்கும் எந்த வயதினரும் வந்து இது யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து தாடிக்கு மீசைக்கெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. மெயினாக இந்த தாடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து இந்த பவுட்ரு வந்து நல்லா ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக போயிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டைம் இருக்கையில் கூட குளிச்சுக்கலாங்க. நல்லா காய விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான். நிமிஷத்தில் நம்ம முடியை வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை ஒரு பொருளே நம்மளுக்கு நல்ல சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கலராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நார்மல் சீயக்காத்தூள் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பளிச்சுன்னு கெமிக்கல் போட்டிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். எப்படி ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கூட நான் அதை கடைசியில் யூஸ் பண்ணதை ஹேர் டை வீடியோவை லாஸ்ட்டில் உங்களுக்கு என்ட்ரு பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பெஸ்ட்டா பாய். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஹேர் டையை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு நெத்தியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெத்தியில் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மட்டும் டச் பண்ணி விட்டுருங்க. நல்லா காஞ்சிக்கும். காயிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சீவி போட்டு அப்படியே சீவி விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த துகள் மாதிரி மட்டும் விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய்க்கும் அந்த கருப்பு நல்லா வந்து பிடிச்சிக்கும். இது வந்து நீங்கள் தாடிக்கு, மீசைக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக ரிசல்ட் கொடுக்கும். மெதுவாக நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் அழுத்தியே தடவலாம் தலையில். நல்லா கலர் பிடிச்சிக்கும். முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். இது தேங்காய் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணுறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கையில் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவக்காத்தூள், நார்மலான சீவக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு நிரந்தரமான ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கையில் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.